மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் வீர தமிழச்சி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழக மக்களின் பெண்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நன்றி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் பெரிய கவர்ச்சி திட்டம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னுலாம் வழக்கமா சொல்ற குறையதான் சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட கிட்டத்தட்ட 5.08 லட்சம் கோடி ரூபாய் இந்த வரும் கணக்காண்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இது எதுக்காக ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறத அவங்களே சொல்றாங்க. ஸ்டெம்ன்றாங்க. ஸ்டெம்னா என்ன? STEM. ஸ்டெம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இந்த 4லையுமே பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்துமே அதுல வந்துருது, ஸ்டெம்ல உள்ள வந்துருது. இந்த ஸ்டெம் மூலமா கிராமப்புற பெண்களுக்கு இதுல என்ன பயன்னு நீங்க நினைக்கலாம். இப்ப கிராமத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா படிச்சிருப்பாங்க. சிட்டில அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல காலேஜ்ல அவங்களுக்கு இடமும் கிடைச்சிருக்கும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, படிப்பெல்லாம் கம்மியான பட்ஜெட்ல தான் இருக்கும். ஆனா அவங்க தங்கி இருக்கிற இடம், ஹாஸ்டல் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நல்ல ஹாஸ்டல் போகணும்னா நல்ல செலவு பண்ணணும். இதுக்காகவே நிறைய குழந்தைங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு ஏதோ படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு இதோட படிச்சு முன்னேறி வராங்க. ஆனா இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தங்க விடுதி, இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதனால பல குழந்தைங்களுக்கு தன்னோட ஹையர் எஜுகேஷன் சிட்டில எல்லாம் போய் படிக்கிறதுக்கு, அவங்க விருப்பப்பட்ட மாதிரி தங்கி நின்று படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இதுக்கு அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி நம்ம லக்பதி தீதி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த லக்பதி தீதி திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெரியும், நம்மளுக்கெல்லாம் சுய உதவி குழு தமிழகத்துல, கேரளால எல்லா இடமுமே இருக்கு. ஆனா இந்த லக்பதி தீதி திட்டத்தின் கீழே தான் சுய உதவி குழு பெண்களுக்கு நிறைய கடன் வசதி, மானியத்தோட இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க புதுசா ஷீ மார்ட்ஸ் அப்படின்றாங்க. ஷீ மார்ட்ஸ்னா இவங்க சுய உதவி குழு மூலமா நிறைய பெண்கள் கைத்தொழில் மூலமா நிறைய பொருட்களை தயாரிக்கிறாங்க. இந்த தயாரிக்கிற பொருட்களை அவங்க அதே சந்தை முறையில இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷீ மார்ட்ஸ் பேட்ஜ் மூலமா இவங்களுக்கான ஒரு அதிகாரம், இந்த பேட்ஜ் கொடுத்துட்டாலே இவங்களுக்கு பேங்க்ல லோன் வாங்கி இவங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு அமைப்பு. இது உமன் எம்பவர்மெண்ட், பெண்களோட தொழில் முனைவரா மாத்துறது, நரி சக்தி, பெண்களை ஒரு சக்தி வாய்ந்த பெண்களா மாத்துறது. இதெல்லாம் தான் ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் தானே ஃபினான்ஸ் மினிஸ்டர், பெண்கள் தானே வீட்டை நிர்வாகம் பண்றாங்க. அவங்களுக்கு தானே அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. இருந்தா கூட அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணி அதை எடுத்துட்டு போறது அந்த காலத்திலேருந்து, நம்ம அம்மா காலத்திலேருந்து இப்போ நாம தான் பெண்கள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெண்கள் நல்லா இருந்தாலே அந்த நாடு நல்லா இருக்கும் தானே. இதுக்காக தான் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.